அடுத்த நிகழ்ச்சி புனை உருவ ஆடை ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் கலந்துக்கிற குழந்தைங்க ஆயத்த அறைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஒமஹா தமிழ் சங்கத்தின் வரவேற்புரை வழங்க இருப்பவர் தமிழ் சங்க செயலாளர் திருமதி சுபா தங்கமுத்து. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வணக்கம். தை பிறந்தால் வழி பிறக்கும், தடைகள் தகரும், தலைகள் நிமிரும், நிலைகள் உயரும், கனவுகள் நிஜமாகும் என்ற நம்பிக்கையில் ஒமஹா தமிழ்ச்சங்கம் சார்பாக தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. உங்கள் இல்லங்களிலும் உங்கள் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுங்க. நம்ம டெம்பிள் புதுசாக சவுண்ட் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஈவெண்ட் தான் ஃபஸ்ட்டு ஈவெண்ட். எல்லோரும் ஒரு பலமாக ஒரு கைத்தடல் கொடுத்துடலாம். டெம்பிளுக்கு மிக்க 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 ஒரு பெரிய நன்றி. நியர்லி லைக் $50,000 இந்த சவுண்ட் சிஸ்டம்க்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கலாம். எல்லோரும் ஒரு பலமாக கைத்தட்டுங்க பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீட்பேக் இருந்ததுன்னா நம்ம டெம்பிளோட ஆடியோ டீமை கம்யூனிகேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு இன்டராக்ஷனுக்காக நான் ஒரு 5 கேள்வி கேட்க போகிறேங்க பொங்கல் சம்மந்தமாக. யார் வேணால் பதில் சொல்லலாம். ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம யூஸ்வலாக டெசர்ட் இனிப்பு சாப்பிடுவோம் இல்லைங்களா? அது மெயின் ஃபுட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடுவோம். ஆனால் ஒரு இனிப்பையே ஒரு மெயின் ஃபுட்டாக நம்ம எதை சாப்பிட்றோம் யாருக்கா தெரியுமா? எஸ், சக்கரை பொங்கல். அது நம்ம ஒரு மெயின் ஃபுட்டாக சக்கரை பொங்கலை சாப்பிட்றோம் பொங்கல் திருநாள் அன்னைக்கு. தேங்க்யூங்க. அடுத்த கேள்வி. ஒமஹா தமிழ்ச்சங்கம் முதல்ல பொங்கலை எப்போ கொண்டாட ஆரம்பித்தாங்க யாருக்கா தெரியுமா? எந்த வருஷம் நம்ம பொங்கல் ஈவெண்ட்டை கொண்டாட ஆரம்பித்தோம் ஒமஹா தமிழ் சங்கம் மூலமாக? யாருக்கா தெரியுமா? 1999. ஓகே, பிரியா 1999ன்னு சொல்கிறாங்க. அது எனக்கும் ஒரு நியூஸ் தான் ஆக்சுவலி. நானும் ஒமஹாக்கு புதுசு. ஸோ இட்ஸ் லைக் மோர்லி லைக் 25 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் அ வெரி பிக் திங் ஃபார் அஸ். அதுக்கு ஒரு நல்ல கிளாப் பண்ணிடலாம் எல்லாம் சேர்ந்து. ஸோ இட்ஸ் மோர் தேன் 25 இயர்ஸ் நவ். அடுத்த கேள்வி இது தமிழ் பள்ளி மாணவர்கள் முடிஞ்சால் ஆன்சர் பண்ணலாம். பொங்கல் என்றால் என்ன? பொங்கலோட பொருள் என்னன்னு யாருக்கா தெரியுமா? தமிழ் பள்ளி மாணவர்கள் பொங்கல்னா என்ன சொல்லுமா? சொல்லு. அறுவடை. பொங்கல்னா ஒரு பொண்ணு அறுவடை சொல்கிறாங்க. அதுக்கு வேறு ஏதாவது பொருள் இருக்கா? என்னம்மா? செலிப்ரேட்டட் ஃபார் ஃபார்மர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இன்னொருத்தவங்க. என்னது? பொங்கல் ஃபார் காட். செலிப்ரேட்டட் ஃபார் காட்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. ஸோ பொங்கல் ஆக்சுவலாக நம்ம யூஸ்வலாக பொங்கல்னால் நம்ம சாப்பிட்ற பொங்கல் சொல்லுவோம். இது பொங்கி பெருகி வருதில்ல, அதுக்கு பேர் தான் பொங்கல்னு அதுக்கு மீனிங் அதுக்கு. சரிங்களா? ஸோ ஒன் லாஸ்ட் கொஷின். மேபி இஸ் ஃபார் தமிழ் பள்ளி மாணவர்கள். பொங்கலை எத்தனை நாள் செலிப்ரேட் பண்ணுறோக்கா தெரியுமா? ஹவு மெனி டேஸ்? 4. வெரி குட். 4 என்னென்னு தெரியுமா?
போகி, பொங்கல், மாட்டு பொங்கல், சொல்லுமா, காணும் பொங்கல். வெரி குட், குட், வெரி குட். 4 போகி பொங்கல், பொங்கல், மாட்டு பொங்கல் அண்ட் காணும் பொங்கல். லாஸ்ட் கொஸ்டின், காணும் பொங்கல் எதுக்காக கொண்டாடுறோம்? இங்க வரியா? காணும் பொங்கல் எதுக்காக கொண்டாடுறோம்? To congratulate the sun. ஓகே, வேற அவ்வளோதானா? ஓகே, சொல்லுமா. For harvest. இங்கே வாங்க. So the farmers can rest. Rest. Yeah, rest, yeah. ஆக்சுவலாக காணும் பொங்கல் பார்த்தீங்கன்னா அது 4th டே செலிப்ரேட் பண்ணோம். எதுக்காகனா உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் லைக் ரிலேட்டிவ்ஸ் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் மீட் பண்ணுறது, அப்புறம் வந்து பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குதல், அப்புறம் பார்த்தீங்கன்னா விளையாடுறது லைக் கிராமத்துக்கெலாம் போனீங்கன்னா உரி அடிப்பாங்க, மாட்டு வேடிக்கை அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறதுனால தான் நம்ம 4th டே வந்து காணும் பொங்கல் சொல்கிறோம். அது இல்லைன்னா திருவள்ளுவர் தினம், ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? ஸோ மீண்டும் ஒரு முறை உங்கள் இல்லங்களிலும் உங்கள் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி பொங்கிட இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லோரும் இது வரைக்கும் ப்ரோக்ராம் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.